ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னருக்கு கோகோனட் ரைஸு மீட் பால்ஸு தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1 kg பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த பாஸ்மதி அரிசி நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரிசி வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் சாப்பாட்டுக்கு. நம்ம கோகோனட் ரைஸ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஏன்னா கோகோனட் மில்க்லேயே எண்ணெய் இருக்கும், அதனால் நம்மளுக்கு வந்து அதிகமாக ஊற்றினா திகட்டிடும். எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் ஒரு 4 பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கிறேன், 3 பச்சை மிளகா, ஒரு ஸ்டார் அனீஸு, 4 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஹோல் ஸ்பைசஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாப்பாடு மைல்டாக தான் இருக்கும், காரம் எல்லாம் அதிகமாக இருக்காது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம் இந்த சாப்பாடு. ஹெல்த்தியான ரெசிபி கூட, நல்லா டெலிஷியஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 அனியன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். அனியன்ஸ் வதங்கட்டும். அனியன்ஸு இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் எல்லாம் ஆகணும்னு இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இந்த சாப்பாட்டுக்கு எண்ணெய் கம்மியாக தான் இருக்கணும் கோகோனட் ரைஸ்க்கு. இப்போ நான் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன், அப்போ ரைஸ் நமக்கு எல்லோவாக இருக்கும். இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோகோனட் மில்க் ஹாட் வாட்டரில் நான் கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா திக்கான கோகோனட் மில்க்கு. இந்த மில்க் நம்ம ஊற்றிக்கலாம். அரிசி வந்து நான் இந்த கண்டெய்னரில் 1 கண்டெய்னர் ஃபுல்லாக ரைஸ் எடுத்தேன். அப்போது தண்ணி வந்து இந்த கோகோனட் மில்கோடு சேர்த்து 1.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். கோகோனட் மில்க் இப்போ இவ்வளோ இருக்குது, இதில் பாதி நார்மல் வாட்டர் ஊற்றிக்கலாம். 1 கப்பு ரைஸ்னால் 1.5 கப்பு வாட்டர், பாஸ்மதி அரிசின்றதுனால. கோகோனட் மில்க் ஊற்றிக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் மில்க் 1 கப் ஊற்றினேன் இல்லைங்களா, இப்போ அதே கப்பில் 1/2 கப்பு ஊற்றிக்கலாம் வாட்டர், நார்மல் வாட்டர். அப்போ டோட்டலாக 1.5 கப் ஆகுது. 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி. ஏன்னா இது பாஸ்மதி அரிசின்றதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம், அப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த பால், தேங்காய் பால், இந்த தண்ணி இதுவே நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கொதிக்கிட்டோம். இப்போ குழம்பு செஞ்சுக்கலாம். நம்ம மீட் பால் செய்யறதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் அளவு சோம்பு வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் கசகசா வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். மற்றதுக்கு எல்லாமே பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் நான் மட்டன் மசாலா வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கிறது 2 ஸ்பூன் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும்.
இப்போ சிம்பிளாக வர தேங்காய், வெங்காயம், இந்த சோம்பு, கசகசா நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். அதுவும் தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிக்குது கோகோனட் ரைஸ்க்கு. இப்போ நம்ம நல்லா கழுவி ஊற வச்சு ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிற அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டோம். இதை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிடலாம். மூடி வைக்கலாம். ஹை ஃப்ளேமில், பெரிய பர்னரில் ஹை ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு 20 மினிட்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நம்ம 20 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். மீட் பால் செய்கிறதுக்கு நான் 1/2 kg பீஃப் எடுத்து வச்சு கைமா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மிக்சியில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இது கைமா பண்ணி எடுத்துன்னு வந்தது தான். நம்ம பல்ஸில் போட்டு எடுத்துன்னு பால் பண்ணிக்கலாம். மீட் பால்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸு பால்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்புத்தூள், மஞ்சள் தூள், அவ்வளோதான் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பால்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ் எக்ஸாக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடு பார்க்கலாம். சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் இல்லை, கரெக்டாக குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இது கார்னிஷனுக்கு கொஞ்சமாக நான் கீ ஊற்றி கேஷ்யூ நட் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்ம கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கலாம். நான் ஒரு 10 கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். கீழே போட்டு வறுத்து போட்டுக்கலாம். சாப்பாட்டில் போட்டுக்கலாம். சாப்பாடு ரைஸு சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம கார்னிஷிங்க்கு நான் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி எடுத்து இப்படி ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக தான். நம்மளுக்கு சூப்பராக கோகோனட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது என்னுடைய மெத்தடில் நான் கோகோனட் ரைஸ் இப்படி தான் செய்கிறது. ரைஸும் பாருங்கள், நம்மளுக்கு நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ நான் மீட் கைமா எல்லாம் பால்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கின்னு இதெல்லாம் நம்ம இப்படி கையில் இப்படி உண்டை பிடிச்சி நான் வச்சுட்டேன். கரெக்டாக 1/2 kgயில் எனக்கு 12 பால்ஸ் வந்திருக்கு. குழம்பு செஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம மீட் பால் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம்.
ஸ்பூன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம். அப்புறம் நான் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கலாம். நல்லா அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போட்டோம். குழம்புக்கு மசாலா எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், ஹாஃப் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன், 1 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்புன்றதுனால தனியாத்தூள் அதிகமாக போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு பூண்டு இஞ்சி பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மசாலா பவுடர் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த தக்காளி தேங்காய் இதெல்லாம் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணி ஊற்றுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போடுறேன். பாருங்க, நான் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு இருக்கு கன்சிஸ்டன்சி. போன் இருந்துச்சு, அதையும் இதில் போட்டுக்கிறேன். இது நல்லா கொச்சி வரட்டும். அப்புறம் நம்ம மீட் பால்ஸ் போட்டுக்கலாம். நம்ம மீட் பாலில் பொட்டேட்டோ போட்டால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். அதனால நான் வந்து நல்லா பெரிய பொட்டேட்டோவாக 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொட்டேட்டோஸ் போட்டுக்கலாம் குழம்புல. இது ஆப்ஷனல் தான். இதெல்லாம் நல்லா கொச்சி வெந்து வரட்டும். அப்புறமா நம்ம மீட் பால்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு குழம்பு நல்லா கொச்சின்னு இருக்கு. இது கொச்சி இதுலேருந்து நல்லா எண்ணெய் வந்து செப்பரேட் ஆகி வரணும். அப்போ தான் நம்ம மீட் பால்ஸ் இதில் போடுறதுக்கு. இதில் நம்ம போன் போட்டிருக்கோம். இந்த போன் இந்த பொட்டேட்டோ எல்லாம் குக் ஆகி வரட்டும். இதில் ஆயில் வந்து அப்படியே செப்பரேட் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை மீட் பால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குழம்பு 20 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், இதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. பாருங்கள் இதெல்லாம் ஆயில் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மீட் பால் போட்ட பிறகு மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால இப்போவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பால் பண்ணி வச்சுருக்கிற மீட் பால்ஸு ஒன்று ஒன்றா எடுத்து குழம்புல போட்டுக்கலாம். மெதுவாக போட்டுக்கணும். நான் 1/2 kg மீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் எனக்கு 12 பால் வந்திருக்கு. அதிகமாக செய்கிறவங்க அதிகமாக மசாலாஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு முறை இந்த மெத்தடில் கோகோனட் ரைஸும் மீட் பால் கறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா பால்ஸும் போட்டுட்டோம். இப்போ சும்மா லைட்டாக இப்படி இப்போ மூடிடலாம். இப்போ மூடிட்டு நான் வந்து குக்கரில் வைக்கல, நார்மலாக தான் செய்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 an hour டைமர் வச்சுட்டு 1/2 an hour விடலாம். இந்த பால் மீட் பால் நல்லா குக் ஆகிறதுக்கு நம்ம 1/2 an hour டைமர் விடலாம். நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ பாருங்கள், இது வெந்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணால் கூட ஒடியாது. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் கொரியாண்டர் போட்டு அப்படியே கார்னிஷ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீட் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கோகோனட் ரைஸோடு வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரைஸ் சர்வ் பண்ணிக்கலாம். கோகோனட் ரைஸ் இந்த மாதிரி நம்ம செய்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீட் பாலோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீட் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கூடவே நம்ம கோகோனட் ரைஸும் செஞ்சுட்டோம். இந்த தேங்காய் சாப்பாடு உண்டைக்கறி குழம்பு நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.